ஓம் சாந்தி. குல்ஜாத்தாவினுடைய விசேஷ வகுப்பு 1/9/2009 வகுப்பினுடைய சாரம். कर आत्मा प्रति शुभ भावना शुभ कामना रखना, गिरे हुए को सहारा देना, यही सबसे बड़ा पुण्य है. பெரிய புண்ணியம் எது? தலைப்பில் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான பாவனை சுபமான விருப்பம் இருப்பது. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான பாவனை சுபமான விருப்பம் வைப்பது. விழுந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு ஆதரவு சகயோகம் கொடுப்பது. இதுதான் எல்லாவற்றை விட பெரிய புண்ணியம். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுபபாவனைன்னா என்ன? சுபபாவனைன்னா என்ன? ஒருத்தவங்க மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம். அந்த ஆத்மாவா தேவதா ஆத்மா, அந்த ஆத்மா பாபாவுடைய குழந்தை, அந்த ஆத்மா மகான் ஆத்மா, அந்த ஆத்மா சிரேஷ்ட ஆத்மா, அந்த ஆத்மா புண்ணிய ஆத்மா, அது புத்திசாலி. பாபா சொல்ற அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு வச்சு எடை போடாதீங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படித்தான் இருந்தாங்க, அப்படித்தான் இருந்தாங்க எல்லாருமே. பாபா சொல்ற ஒருத்தவங்க மேலே உயர்ந்த அபிப்பிராயம் வைத்து வைத்து தான் மாற்ற முடியுமே தவிர, நீ இப்படி இருக்கியேன்னு சொல்லி சொல்லி யாரையும் என்ன பண்ண முடியாது. நீ நல்லா படிப்ப, உனக்கு நல்லா படிக்க வரும், நீ நல்லா பாடுவ, உனக்கு பாட வரும். இதுக்கு பேர் என்னது? பாவனை. பாவனைன்னு இப்போ இல்லை, ஆனால் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். நீ நல்லவங்கதான், நீ நல்ல பொறுமை, உனக்கு நிறைய பொறுமை இருக்குது, உனக்கு தைரியம் இருக்குது. பாபா சொல்றார், இப்படி யாரோ எனக்கு பிடிச்ச 4 பேர் மேலே வைக்கிறது இல்லை புண்ணியம். புண்ணியம்னா எதுவாமா? ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுப பாவனை. பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் கத்திக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் யாரோ ஒருத்தர் இல்லை, அவரும் என் சகோதர ஆத்மா. அந்த ஆத்மாவும் நல்ல ஆத்மா தான். ஒவ்வொரு ஆத்மானா முன்பின் தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். என் மேலே தேவையில்லாத பகைமை கொண்டு இருக்கக்கூடிய வெறுப்பு கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாவாக கூட இருக்கலாம். அது ட்ராமா தானே. ஆனாலும் அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா தான்? சிரேஷ்ட. உங்கள் பாவனை அவங்கள என்ன பண்ணிடும்? மாற்றிடும். முதல்ல நமக்கு நம்பிக்கை வரும். பாவா நம்ம மேலே பாவனை வச்சு மாற்றுறார். அதே பிரயோகம் தான் நாமளும் செய்யணும். மற்றவங்க மேலே நம்ம என்ன வைக்கணும்? பாவனை வைக்கணும், நல்ல அபிப்பிராயம் வைக்கணும், நல்ல நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் வைப்பது. கீழே விழுந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு சகாரா உதவி அளிப்பது, சப்போர்ட், உதவிகரமாக இருப்பது. இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். நல்ல டாக்டர்னா யாருன்னா, ஊரே இவங்களை ஒன்றும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன பிறகு ஒருத்தர் டாக்டர் வந்து ஒருத்தரை காப்பாற்றிட்டாருன்னா அவர் தான் யார்? நல்ல டாக்டர். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஞானி யோகி அப்படின்னா, ஊரில் உள்ளவங்க யாரையாவது ரொம்ப மோசமாக நினச்சா கூட நீங்கள் அவங்கள உயர்வானவர் அப்படின்னு புரிஞ்சு உயர்வானவர் ஆக்குவதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தால் அதுதான் என்னது? பெரிய புண்ணியம். ஊரே சில பேரை ஒதுக்கி வைக்கும். அவன் குடிகாரன், திருட்டு பையா, அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் எந்த ஆத்மாவும் கிடையாது. ட்ராமாவில் இந்த சீனில் அவங்களுக்கு அப்படி ஒரு கதாபாத்திரம். பாபா சொல்ற, கீழே விழுந்து விட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்வது, அவர்களை முன்னேற்றுவது. இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். பாண்டவ பவனினுடைய பாண்டவ சேனைகள் நீங்கள். பாண்டவ பவனினுடைய பாண்டவ சேனைகள் நீங்கள். பாண்டவர்களில் சகோதரர்களும் இருக்கிறார்கள், சகோதரிகளும் இருக்கிறார்கள். மதுபனில் நம்முடைய தலைமையகத்துக்கு பேர் வந்து என்னது? பாண்டவபவன். பாண்டவபவன் மேலே பார்த்துருப்போம்ல, சார்தாமம், பாபா குடில், பாபா ரூம், ஹிஸ்ட்ரி ஹால், சாந்தி ஸ்தம்பம், இந்த 4 இருக்கிற இந்த இடம். அதாவது பாபா ராஜஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் இருக்கிற இடம், அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அவர் தங்கியிருக்கிற இடம் இது பாண்டவபுரம். 1950லேருந்து 69 வரைக்கும் அங்கே பாண்டவபுரம் மேலே தான் இருக்கிறார். அப்போது பாபா சொல்கிறார், அந்த இடத்துக்கு பேர் பாண்டவபவன். ஏன் பாபா சொல்கிறேன்னா, உலகமே ஒரு பக்கம் கௌரவ சேனையாக இருக்குது. அப்போது பாண்டவர்கள்னு பொறுக்கெடுத்த மிகச்சிலர் தானே. யார் வந்து இறைவனுக்கு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் யார்?
பாண்டவர்கள். அப்போ இந்த பாண்டவ பவனில் பாண்டவர்கள் ஆகிய சகோதரர்களும் இருக்கிறீங்க, சகோதரிகளும் இருக்கிறீங்க இங்கே. ஆனால் ஆத்மாவை பொறுத்தளவில் வந்து ஆண் பெண் கிடையாது, இங்கே எல்லாருமே யார் தான்? சகோதரர்கள். பாபா பாண்டவ பவனினுடைய விசேஷத்தா நாலாபுரமும் பரவி இருக்கிறது. பாண்டவ பவனினுடைய விசேஷத்தா நாலாபுரமும் பரவி இருக்கிறது. तो पांडव भवन में आना अर्थात चारों धामों का चक्कर लगाना. நம்ம சாந்திவன் இறங்கினதுமே நம்முடைய முதல் பேச்சு என்னவா இருக்கும்? எப்போ மேலே கூப்பிட்டு போகிறாங்க, இன்னைக்கா நாளைக்கா லாஸ்ட்டாக? நமக்கு புத்தியில் என்னதான் பாபா வீட்டுக்காக போயிருந்தாலும் புத்தியில் வந்து பாண்டவ பவன் போகணும், பாண்டவ பவன் பாபா இருந்த அந்த இடத்துக்குள்ள போய் நாம் தபஸ்யா பண்ணணும். தபஸ்யா பூமி அது. அப்போ அங்கே 4 தாமத்துக்கும் போகணும். பாபாவே 4 தாமத்தினுடைய ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறார். 4 தாமம்னு பாரதத்தில் 4 திசையில் இருக்கக்கூடிய 4 புகழ்பெற்ற சிவஸ்தலத்தை சார்தாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தாமத்துக்கு யாத்திரையாக போவாங்க பக்தியில். பாபா சொல்கிறார், நீங்கள் இப்படி கிழக்க மேற்க இந்தியாவில் அலைய வேண்டாம், ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? சார்தாமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒவ்வொரு இடத்தினுடைய விசேஷத்தாவை பற்றி சொல்கிறார். பாபா குடிலில் என்ன விசேஷத்தா, பாபாவுடைய அறையில் என்ன விசேஷத்தா, அந்த ஹிஸ்ட்ரி ஹாலில் என்ன விசேஷத்தா, சாந்தி ஸ்தம்பத்தில் என்ன விசேஷத்தா நமக்கு தெரியும். அதனால நம்முடைய புத்தியெல்லாம் என்ன இருக்குது? நாம் சார்தாம் யாத்திரை போகணும் அப்படிங்கிற புத்தியில் இருக்கிறது. பாண்டவன் அப்படின்னாலே 4 தாமங்களிலும் சுற்றி வருவது. तो चारों धाम करते हैं, उनको कहते हैं इनकी यात्रा सफल हुई. உலகத்தை பொறுத்தளவில் 4 புனித ஸ்தலங்கள் முக்கியமான இடங்கள் சொல்லப்படுது. அங்கே சுற்றி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி உடையதாகிவிட்டது. ஒரு பேருக்கு வச்சுப்போமே, காசிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, சிலருக்கு கைலாயம் பார்த்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை இருக்குது. சில பேர் குறைஞ்சபட்சம் திருவண்ணாமலைக்காவது போகணும்னு நினைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் புத்தியில் அதுவாக இருக்கும், திருவண்ணாமலையாவது ஒரு முறை எட்டு போய் பார்த்தோம். ஒரு திருவானைக்காவல்னு சொல்கிறேன். ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு சில ஸ்தலங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, புத்தியில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை தெரிஞ்சவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் என்ன பண்ணிடணும், நான் அங்கே போயிடணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போது அது அவங்களுடைய வாழ்க்கை யாத்திரை வெற்றி உடையதாகிவிட்டது. இந்த புனித யாத்திரைக்கு போயிட்டோம்னாலே பிறந்ததனுடைய பயன் அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறந்ததனுடைய பலன் அடைந்தேன் அப்படின்னு. அடியார்களுடைய தேவார திருவாசலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தல புராணங்கள் இருக்கிற மாதிரி ஸ்தலத்துக்கு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த ஸ்தலத்தை அவ்வளோ பெருமை பொங்க பாடியிருப்பாங்க. நந்தனார்லாம் உங்களுக்கு தெரியும், அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து சிதம்பரத்துக்கு போகணும், அதுதான். அப்போது அதுக்கு அவர் என்ன பாடுபட்டார், சிதம்பரம் போகணுங்கிறதுக்கு அவர் முதலாளிகிட்ட எவ்வளோ அடி வாங்கினார், பேச்சு வாங்கினார், அதுக்கு இறைவன் என்னெல்லாம் சோதனை வச்சார், அப்புறம் அதில் வச்சு அடைஞ்சார். கடைசியில் கதை சுபம் எதில் முடியுது? சிதம்பரம் போனார். சிதம்பரம் போய் அந்த தரிசனம் பார்த்தது அவர். அப்போது இதுதான் யாத்திரைகளினுடைய மகத்துவம். வாழ்நாள் ஃபுல்லாக அதுவே லட்சியம், நான் அங்கே போகணும், அங்கே போகணும், தில்லை எம்பல ஸ்தலம் ஒன்று இருக்கிறோம். அதே அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அப்போது பக்தியில் எவ்வளோ உருகி பாடியிருக்கிறோம். பார்த்தா முக்தி, நினைச்சா முக்தி, பிறந்தா முக்தி, இப்படிலாம் பாடி வச்சிருக்கிறோம். பாபா சொல்றார், இப்போ அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான பலனே அந்த யாத்திரை போயிட்டு வர்றது தான் அப்படின்னு நம்ம புத்தியில் வச்சுருந்தோம். இப்போ தான் நமக்கு புரியுது இது நினைவு யாத்திரைக்கான விஷயம். காலையில் யாத்திரை போகலாம் வரலாம் யாருனாலுமே. இப்போ அப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. காரில் போய் இறங்கிறோம், ட்ரெயினில் போய் இறங்கிறோம், ஃப்ளைட்டில் போய் இறங்கிறோம். யாத்திரைங்கிறது என்னுடைய மனது புத்தி ஒரு பாபா பக்கம் பறந்தாமல் போகணும். இந்த யாத்திரை வெற்றி உடையதாகி விடுகிறது. வாழ்க்கை யாத்திரை இந்த நினைவு யாத்திரை மூலமாக என்னவாயிடுது? வெற்றி உடையதாக ஆகிவிடுகிறது. तो कितना भाग्य बाबा ने हम बच्चों को बनाया दिया है. அப்போது நாம் தேசமெல்லாம் அலைஞ்சது போதும், ஊராக அலைஞ்சது போதும், பாபா சுடர் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு என்னை நினைவு செய் அப்படின்றார். இப்போ நீ ஒரு சிரமமும் பட வேண்டாம், அதுக்கு காசு வேணும், லீவு வேணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், குடும்ப சூழ்நிலை இருக்கணும், ஊராக சுற்றுறதுக்கு. ராமேஸ்வரம் போகணுன்னாலுமே கூட அவ்வளோ ஈஸியாக இப்போ போயிட்டு வந்துட முடியுமா? நினச்சேன் காசி போனால் போயிட்டு வந்துட முடியுமா? அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் பறந்தாமல் போகிறதுங்கிறது ஒரு நொடிக்கான விஷயம். பாபா மனசு இருந்தால் போதும், மார்க்கம் உண்டுன்ற மாதிரி ஒரு செகண்டில். அப்போ பாபா நமக்கு எவ்வளோ ரெடிமேடு பாக்கியம் கொடுத்துருக்கிறார். ஒன்று நினைவு யாத்திரை பறந்தாமல் போகிறது, ரெண்டாவது மதுபன் யாத்திரை. மதுபன்லேயுமே வந்து பாண்டவங்களில் 4 தாமங்களுக்கும் போயிட்டு வர்றது.
இப்போ நமக்கு ரொம்ப சிரமம் எதையுமே பாபா என்ன பண்ணலை, கொடுக்கல. பாபா இது ஈஸி ராஜயோகா அப்படின்றார், எளிமையான ராஜயோகா. हमें मालूम भी नहीं था कि हमारा कोई ड्रामा में ऐसा भाग्य है और वो भी कितना सहज भाग्य बनाया है. நாடகத்தில் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று நான் நினைத்து கூட பார்த்தது இல்லை. அப்பேற்பட்ட பாக்கியம் எவ்வளவு எளிதாக எனக்கு கிடைத்து விட்டது, உருவாகி விட்டது. பகவானே வருவார், அவரே நம்ம பக்தியில் பாடியிருக்கிறோம், குருவாய் வருவாய் அருள்வாய்ன்னு அந்த பாட்டு புரியாமலே பாடியிருக்கோம். ஆனால் அவரை கோயிலில் சாமியாக தானே கும்பிட்டுட்டு இருந்தோம். அவரை உட்கார வச்சு அவருக்கு கீழே உட்காந்து அந்த ஞானத்தை கேட்டோம்னா என்ன, இப்போ குருவாய் வருவாய் அருள்வாய் அப்படிலாம் சொன்னோம். ஆனால் அதை பாடம் மட்டும்தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் உண்மையிலே வந்துடுவார், வந்து உட்கார்ந்து நமக்கு தினம் தினம் உட்கார்ந்து என்ன பண்ணுவார், அருள்வார், ஞானம் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சே பார்க்கல. அப்போ நம்ம நினைத்து கூட பார்க்கல. பகவான் ஒருவர் வந்து எனக்கு அமர்ந்து பாடம் கற்றுக் கொடுப்பார். காட்சி கொடுக்கறது வேற, அருள் புரிகிறது வேற, உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறது வேற. அருள் புரிகிறது காட்சி கொடுக்கறதுங்கிறதுலாம் ஒரு கணப்பொழுதுக்கான விஷயம். பாடம் கேட்கறதுங்கிறது எவ்வளோ பாக்கியம். ஒரு கூடவே இருக்கிறோம் இல்லையா, பாபா சொல்றாரு அது மிகப்பெரிய பாக்கியம். பகவானோடு ஒரு குருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடன் போல, ஒரு ஆசிரியருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் போல வாழ்நாள் முழுவதுமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்லை எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று. பக்தி மேத்தோ கித்தனி மெகனத்து கருணிப்படுத்தி, பக்தியில் நம்ம எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருந்தது, அதை உழைக்க வேண்டி இருந்துச்சு. யகாந்தோ சிரப் பாபா தோ பாத்தே கருத்தாக. இங்கே ஞான மார்க்கத்தில் பாபா இரு விஷயங்கள் மட்டுமே கூறுகின்றார். ஏக ககத்தா ஒன்று சொல்றார், என்ன, அப்னேக்கோ பகலே ஆத்மா சமைச்சுக்கே பாப்புக்கோ யாது கரோ. தங்களை முதலில் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தூசரி பாத் சேவா கரோ. இரண்டாவது விஷயம் சேவா பண்ணுங்க. முதல் விஷயம் என்னது, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. இரண்டாவது விஷயம் சேவை செய்யுங்கள். ஏனெனில் சேவாக்கா மேவா, சேவையினுடைய பலன் நமக்கு 21 ஜென்மம் வரை தொடர வேண்டும். சேவையினுடைய பலன் பகவான் கிடைச்சிட்டார், அதனால எல்லாம் கிடைச்சிடுச்சு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை. சேவை செய்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குது. சேவா என்ன பாபா சொல்றார், சேவாங்கிற சப்ஜெக்டில் ஞானம் இருக்குது, யோகா இருக்குது, தெய்வீக குணங்களுடைய தாரணையும் இருக்குது, சேவையினுடைய சப்ஜெக்டும் வந்துருக்கு. பாபா சொல்கிறாங்க, சேவா செய்கிறவங்களுக்கு தான் 21 ஜென்மம் வரைக்குமான பிராப்தி என்பது கிடைக்கிறது. ஹிந்தியில் மேவா அப்படின்னா பலன், சேவா இல்லைன்னா மேவா இல்லை, மேவான்னா பலன். சேவா பண்ணாமல் பலன் கிடைக்காது. எனக்கு அது இல்லையே இது இல்லையே அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னா பாபா கேட்பார், நீ என்ன செஞ்ச, செய்கிறதுக்கு தானே பலன் கொடுக்க முடியும். ஒன்றுமே செய்யாமல் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நமக்கு எப்படி பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இல்லை, அது மாதிரி நீங்கள் எத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிருக்கிறீங்க. பேங்க் பேலன்ஸுங்கிறது இந்த ஜென்மத்துக்கு ஏதோ ஒரு உதவிக்கு தேவைப்படும். ஜென்மத்துக்கும் கூட வரப்போவது என்னது, சேவையினால் சேர்த்திருக்கும் ஆசீர்வாதம் புண்ணியத்தினுடைய சேவை. சேவைன்னா என்ன, சுயநலம் பார்க்காம செய்கிறதுக்கு பேர் என்னது, சேவை. எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, உங்கள் அண்ணனுக்கு கூட செய்யுங்க, உங்கள் அப்பாவுக்கு கூட செய்யுங்க. ஆனால் அவரை யாரும் நினச்சி செய்யணும், ஆத்மா நினச்சி செஞ்சால் அது பேர் புண்ணியம். எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்னா அது பேர் புண்ணியம் இல்லை, கடமையே செஞ்சுருக்கிறீங்க, கடனை தீர்த்துருக்கிறீங்க. ஆனால் அது எப்போ சேவையாக மாறிடும், அவங்க பாபா குழந்தை, பாபா என்னை கருவியாக்கி இந்த ஆத்மாவுக்கு இங்கே சமைச்சா கூட சேவையாகும். ஆனால் ஆத்மா அபியாசம் இருக்கணும், பாத்திரம் தேய்ச்சா கூட ஆத்மா அபியாசம் இருக்கும். பாபா சொல்கிறாங்க, ஒன்று தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யணும், இரண்டாவது சேவா பண்ணணும். ஏனெனில் சேவையின் மூலமாக 21 ஜென்மத்திற்குமான பலன் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஐசா கோயி भी नहीं होगा जो 21 जन्मों की गारंटी देवे कि राजीवा के सुख शांति सब आपको प्राप्त होगा, एक सिवाय भगवान के और कोई गारंटी दे नहीं सकता. இப்படி யாருக்குமே கிடைக்காது 21 ஜென்மத்திற்கான கேரண்டி, 21 ஜென்மத்திற்கான கேரண்டி.
கொடுப்பவர். ராஜ்ய பாக்கியம், சுகம், சாந்தி எல்லாமே அங்கே பிராப்தியாகும். 21 ஜென்மத்திற்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? ராஜ்ய பாக்கியத்தோடு இருக்க போகிறோம். சுகம் சாந்தியினுடைய எல்லா செல்வங்களோடும் உங்களுக்கு நிறைந்து இருக்க போகிறது. இதை பகவானை தவிர்த்து வேறு யாரும் கேரண்டி தர முடியாது. பகவானை தவிர்த்து வேறு யாருமே கேரண்டி தர முடியாது. 21 ஜென்மத்துக்கு ராஜ்ய பாக்கியம், சுகம் சாந்தியினுடைய பிராப்தி கேரண்டியா பாபா கொடுக்கிறார். ஐசா பாபா சப்த मन में आ गया तो बाबा कहना और खुशी का खजाना अनुभव होना. அப்போ எங்க அப்பா எப்பேற்பட்ட பிராப்தியை கொடுத்துட்டு இருக்கிறார். ஜென்ம ஜென்மத்துக்குமான பிராப்தியை அதுவும் கேரண்டியோட கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பாபாவினுடைய அந்த நினைவினில் ஒரு வார்த்தை மனசுல பாபான்னு வந்தாலே அதுல எவ்வளவு குஷியினுடைய அனுபவம் ஏற்படும். அப்போ நமக்கு யாராவது ரொம்ப இக்கட்டான காலத்துல உதவி செஞ்சாங்கன்னா அவங்க பேரை சொன்னாலே எவ்வளவு சந்தோஷமாயிடுது. சில நேரத்துல ஆனந்தத்துல கூட கண்ணீர் வந்துடும். அவங்க எப்பேற்பட்ட பிராப்தியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா பாபா சொல்றாங்க, நீங்க பாபான்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு அவ்வளவு குஷியுடைய கஜானா கிடைக்கணும். கேரண்டி, 21 ஜென்மத்திற்கான கேரண்டி உலகத்துல வேற யாரும் கொடுக்க முடியும்? பாபா சொல்றார், பாபாவை தவிர்த்து எனக்கு யார் இப்படி ஒரு கேரண்டி வாழ்க்கை கொடுக்க முடியும்? அப்போ அதை நினைச்சு நீங்க பாபான்னு சொன்னீங்கன்னா அந்த பாபான்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு குஷியினுடைய கஜானாவை கொடுத்து விடுகிறது. சும்மா பாபா பாபா அப்பா அப்பா அப்படி இல்லை. கடவுளே கடவுளே சிவ சிவா அந்த ஒரு பாபான்னு சொன்னாலே ஏதோ ஒரு கதை, பக்தியில் உள்ள ஒரு கதை. யாரோ ஒரு குரு எங்கேயோ ஆசிரமத்துக்கு எங்கேயோ வெளியில் போயிருக்கிறார், குளிக்க போயிருக்கிறார் வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு பக்தன் அந்த குருவை பார்க்க வந்திருக்கிறார். குருவை பார்க்க வந்த இடத்துல குரு இல்லை. அப்போ அங்கே உள்ள சீடர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறான், தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறான், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கஷ்டம் இல்லை, 3 முறை சிவசிவான்னு சொல்லு, காலையில் சாயங்காலம் 3 முறை சொல்லு அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக அவர் போயிட்டார். குரு வந்த பிறகு இந்த சீடர்கள் சொல்கிறாங்களாமா, இப்படி வந்தார் ஒருத்தர், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். நான் 3 முறை காலையில் 3 முறை சிவசிவான்னு சொல்லி சாயங்காலம் 3 முறை சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்ல முடியும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வசதி, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய வளர்ப்பு எல்லாம் இருக்கு இல்லையா. அதுவும் குருவுக்கு கோவம் வந்துச்சாமா, கண்ணாபின்னா திட்டினா, நீ எதுக்கு 3 முறை சொன்னேன்? பகவானுடைய வார்த்தை எவ்வளோ உனக்கு சீப்பாக போச்சா? ஒரு முறை சிவான்னு சொன்னாலே போதுமே, அவங்க எல்லாம் ஜென்மத்துக்கான பாவம் என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடுமே. எதுக்கு நீ 3? ஒரு டோஸ்லேயே உடம்பு சரியாயிடும்னா அங்கே 3 டோஸு தேவையில்லை. உங்களுக்கு 100 ரூபா போகும்னா 300 ரூபா கொடுத்தா அது 200 ரூபாய் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதாவது பக்தியில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீ புரிஞ்சு உணர்ந்து ஒரே ஒரு முறை நினைக்கிறது, அது வாயில் சொல்கிறத விட நினைக்கிறதுக்கு சக்தி பலன் ஜாஸ்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாயில் சொல்கிறத விட வாயில் யாருனாலும் சொல்லலாம், ஆனால் மனசில் எல்லாராலையும் நினைக்க முடியாது. மனசு எவ்வளோ உலகத்தில் கூட சயின்ஸில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சூட்சமமாக போக போக அதுக்கு பவர் ஜாஸ்தி. கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை விட கண்ணுக்கு தெரியாத நுணுக்கத்தில் போகும்போது அதுக்கு என்னவாயிடுது, பவர் ஜாஸ்தி. சிவான்னு சொல்லும்போது அது சப்தம், அது வார்த்தை. ஆனால் மனசுக்குள்ளே அந்த உள் உணர்வில் அந்த பாபா அப்படின்னு அந்த அனுபவம் ஏற்படுதுன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதுதான் ஜென்மத்து பாவத்தை என்ன பண்ணும், அழிக்கும். வார்த்தையும் வேணும் தான், ஆனால் அதை விட சக்தி எது, எண்ணம். அந்த எண்ணத்தில் உணர்ந்து சொல்லும் பொழுது ஒரு முறை சொன்னாலே அதுக்கு அவ்வளோ சக்தி. பக்தியில் சொல்லியிருக்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க, பாபான்னு சொன்னதுமே அந்த குஷியினுடைய கஜானா நமக்கு அனுபவம் ஆகும். அந்த குஷியினுடைய எப்பேற்பட்ட தந்தை, எப்பேற்பட்ட சத்குரு, எப்பேற்பட்ட ஆசிரியர், எப்பேற்பட்ட பிராப்தி எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஒரே ஒரு ஃபுல் வாணி கேட்கறது வேற, ஒரு வார்த்தையிலேயே நமக்கு என்னவாகும், அந்த குஷி அனுபவம் ஆகணும். ஒருத்தவங்க உங்களை 1/2 மணி நேரம் திட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஆள் பேரை ஒரே ஒரு முறை சொன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை உங்களை ஒருத்தர் 50 வருஷமாக படுத்தி எடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் பேரை ஒரு செகண்ட் சொன்னாலே போதும், உங்களுக்கு என்ன வந்துடும், எல்லாம் அந்த 50 வருஷ துக்கமும் கோபமும் வெளியில் வந்துடும்.
பாபா சொல்ற வார்த்தை ஒன்று தான், ஆனால் அது 50 வருஷத்து விஷயத்துக்களை என்ன பண்ணிடுது. பாபா சொல்ற நீங்கள் இப்போ பாபான்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் எவ்வளவு பாபாட்டே இருந்து ஞானத்தை, குஷியை, சக்தி குணத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. அதையெல்லாம் நினைக்கும் போது என்னவாயிடுதாமா, அந்த கஜானா அனுபவமாகுது. பாபான்ற ஒரு வார்த்தை குஷியினுடைய கஜானாவை உங்களுக்கு அனுபவம் செய்விக்கிறது. என்னுடைய தந்தை யார், जिसे सब पाना चाहते हैं लेकिन पा नहीं सकते, हमने तो बहुत सहज पा लिया, जो दुनिया वाले भी आश्चर्य करते हैं कि इन्हें भगवान मिल गया. யாரை எல்லோரும் அடைய விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் அவரை அடைய முடியவில்லை, அவரோ நமக்கு மிக எளிதாகவே கிடைத்து விட்டார். உலகமும் ஆச்சரியப்படுகிறது இவர்களுக்கு பகவான் எப்படி கிடைத்தார் என்று. படிக்காத பையன் திடீர்னு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஒழுங்காக படித்ததே இல்லையே, ஸ்கூலுக்கே போனது இல்லையே, இவன் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான் கேள்வி வந்துருங்களா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நாம் பாபா சொல்கிறார், உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுது, இவங்களுக்கு எப்படி பகவான் கிடைச்சார். உலகமே வந்து தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறது, இன்னும் அவங்களுக்கு பகவான் என்ன பண்ணலை, கிடைக்கல. ஆனால் நமக்கு ரொம்ப எளிமையாகவே கிடைச்சிட்டார். இறைவனுடைய அருள்ங்கிறது குழந்தையினுடைய அருள் மாதிரின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் சில குழந்தைகிட்ட கெஞ்சி கேட்டால் கூட அதை கையில் வச்சிருக்கிறது என்ன பண்ணாது, கொடுக்காது. ஆனால் அதுக்கு மனசு வந்துருச்சுன்னா நம்ம வாயில் கொண்டு போய் திணிச்சிடும், நீ சாப்பிடு அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கறதுனாலலாம் அது கொடுக்காது, அதுக்கு தோணிடுச்சுன்னா நீ லாயக்கே இல்லைனாலும் அது என்ன பண்ணிடும், அது கொடுத்துரும். ராமகிருஷ்ணன் சொல்வார் அந்த எடுத்துக்காட்டை, இறைவனுடைய அருள் அப்படி அது வந்து சும்மாலாம் அவர் கொடுக்கல, அவருக்கு தெரியும் எத்தனை பிறவியாக நம்ம எப்படிலாம் அலைஞ்சோம். அப்படிலாம் பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க. நான் ஒருவேளை அடுத்த பிறவியில் நாஸ்திகனாக போனாலும் கூட என்னை வந்து நீ என்ன பண்ணணும், தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. நான் ஒருவேளை உன்னை மறந்து தப்பான பாதையில் போனாலும் என்னை வந்து நீ என்ன பண்ணு, எனக்கு சாமியே வேண்டான்னு ஒதுங்கி போயிருந்தாலும் அவன் கூப்பிட்டு இழுத்து கொண்டு வந்து நீ தான் என் குழந்தை. பாபா சொல்ற, வெளி உலகம் ஆச்சரியப்படுது இவங்களுக்கு பகவான் எப்படி கிடைத்தார் என்று. ஆனால் நாம் எத்தனை பிறவியாக அவரை தேடணும், எவ்வளவு தவம் பண்ணணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணணும், எத்தனை கோயில் கட்டியிருப்போம், எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் அது யாருக்கு தெரியும், பாபா அவரை கணக்கு வச்சிருக்கிறார். யாருக்கு இந்த ஞானம், யார் இதை பெற தகுதி ஆனவர்கள் அப்படின்னு. அப்போது யாரை அடைய எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ ஆனாலும் அவர்களால் அடைய முடியவில்லை, ஆனால் அவர் நமக்கு மிக எளிதாகவே என்ன பண்ணிட்டார், கிடைச்சிட்டார். அப்போ உலகமே ஆச்சரியப்படுது இவர்களுக்கு எப்படி பகவான் கிடைத்தார். அதை நாம புரிஞ்சிருக்கணும். யாருக்கும் கிடைக்காத பகவான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கிடைச்சிருக்கிறார். எல்லோரும் தேடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் அடைய முடியவில்லை, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப சுலபமாகவே கிடைத்திருக்கிறார். பகவான் கம்கோ படா ரகாகே, பகவான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பகவான் கி ஸ்ரீமத் பர் ஹம் சல் ரஹே ஹே, நாம் பகவானினுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் கோடு போட்டிருக்கிறார், நம்ம அதில் நடந்துட்டு இருக்கிறோம். அந்த பெருமை இருக்கும். பகவான் கிடைச்ச கோட்டில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நடந்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் யாரை எப்படி பார்க்கணும், அவர் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும், அவர் சொன்னார் எப்படி சாப்பிடணும். அப்போது அந்த பெருமை இருக்கணும். பகவானினுடைய ஸ்ரீமத் படி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நடந்து. பகவானே யாருன்னு தெரியல, பகவானுடைய ஸ்ரீமத் என்னன்னு தெரியல. இன்னும் சிலருக்கு பகவான் தெரிஞ்சு ஸ்ரீமத் தெரிஞ்சு அதை கடைபிடிக்கவும் முடியல. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பகவானை தெரிந்து அவருடைய ஸ்ரீமத்தை பெற்று அதன்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கோம். இதை விட வேற பாக்கியம் வேற என்ன வேணும். எனக்கு நீ பாக்கியம் கொடுக்கறதுனா ரெண்டாவது, நீ சொல்கிறபடி நான் நடக்கிறேனே, இது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமா. கிளாஸில் வந்து உட்காருன்னு சொன்னார், வந்து என்ன பண்ணிட்டோம், உட்காந்துட்டோம். எத்தனை வேலையை விட்டுட்டு வந்துருக்கோம். அப்போ பாபா சொல்ற இதுவே பாக்கியம் இல்லையா. பாபா சொன்னதை கேட்குறோம், பாபா சொல்படி நாம் நடக்கிறோம். இதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும். பகவான் நமது தந்தை. அப்படி சர்வ சம்பந்தங்களில் सर्व संबंधों में प्राप्ति का संबंध बाप और बच्चों का ही होता है. பாபா நமக்கு தாய், தந்தை, நண்பன், குழந்தை, ஆசிரியர், சத்குரு, நாயகன், எப்படியோ எத்தனையோ சம்பந்தம் இருக்குது. ஆனாலும் பிராப்திக்கான சம்பந்தம் அப்படின்னா அப்பா குழந்தைக்கான சம்பந்தம் தான். ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே அது எதற்கு உரியதாயிடுது, அப்பாவினுடைய சொத்துக்கு வாரிசா மாறிடும். ஒரு நண்பன்
ஒரு செகண்ட்லலாம் கிடச்சிட முடியாது. அவனுடைய எல்லா பிராப்தியும் ஒரே செகண்ட்லலாம் என்ன பண்ணிட முடியாது, அடைஞ்சிட முடியாது. ஒரு நட்பு உருவாகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது. பாபா ஒரு குருகிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குது. ஒரு பாபா சொல்கிறார், ஆனால் குழந்தை ஆகியாச்சு. ஹிந்தியில் பச்சா அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், பச்சா அப்படின்னா காப்பாற்றப்படுதல்னு அர்த்தம். பச்சா பன்கையா மானா பச்சிக்கையா அப்படின்பார். குழந்தை ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பழச்சிக்கிட்டீங்க, தப்பிச்சுக்கிட்டீங்க. யாரெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க மாயாட்டை. யார் மாயாட்டைன்னு தப்பிச்சுக்கிறாங்க? ஹிந்தியில் பச்சா பன்கையா மான பச்சுகையா, குழந்தையாகி விட்டீர்கள் என்றாலே நீங்கள் தப்பித்து விட்டீர்கள், பழச்சோம். நல்ல வேளை நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம், பழச்சிட்டோம். அப்போது தப்பிச்சிட்டிங்க, மாயாட்டேருந்து தப்பிச்சிட்டிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா பிராப்தியும் கனப்பொழுதில் கிடைத்து விடுகிறது. எல்லா பிராப்தியும் கனப்பொழுதில். என்னைக்கு நம்ம பாபா குழந்தையானோம், சக்தி சொல்ல ஒரு கிளாஸுக்கு கூட பிரதர் எடுத்துட்டு இருந்தார் பாண்டிங்கிறது. என்னைக்கு நம்ம பாபாவுடையவரானோம், என்னுடைய பாபான்னு எப்போ உள்ளத்திலேருந்து ஒரு உணர்வு வந்துச்சோ, வார்த்தையில் என்னைக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து பாபா என்னோட அப்பா, பாபா யாரு, என்னோட அப்பா, அந்த கணம் பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்ற, இது என்னுடைய குழந்தை. எப்பவும் நாம் அவருக்கு குழந்தை தான், எப்பவும் அவர் நமக்கு அப்பா தான். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, அந்த உணர்வு தேவை. அந்த உணர்வு மேரா பாபா. என்னைக்கு நான் பாபா குழந்தையானே, அவர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவருடையவர் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்கான விஷயம். ஆனால் அவர் என்னுடையவர், பகவான் என்னுடையவர். இது எவ்வளவு உரிமைக்கான விஷயம். உலகத்தில் எல்லாரும் பகவானுக்கும் குழந்தைங்க தான். அவங்க யாரும் பகவான் என்னுடையவர்னு உரிமையாக கொண்டாடுறாங்களா? பாபா சொல்றார், என்னைக்கு என்னுடைய அப்பான்னு மனசு சொல்லிச்சோ, உள்ளம் இதயம் சொல்லிச்சோ, அன்னைக்கு தான் நம்ம குழந்தையாகிறோம். அன்னைக்கு தான் அவருடைய சொத்தெல்லாம் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நமக்கு. அன்னைக்கு தான் சொல்லலையோ, குழந்தை பிறந்தாலுமே கூட மேஜர் ஆகணும், உயில் எழுதி கொடுக்கணும், எல்லாமே சட்டப்படி கைமாற்றப்படணும் இல்லையா எல்லாமே. அது மாதிரி எல்லாருமே சண்டேஸ் கோர்ஸ் முடித்தோம், எல்லாருமே பாபா பாபான்றோம். ஆனால் அது இதயத்திலிருந்து என்னோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது என்னோட குழந்தை, வெளியே விடு அப்படின்னு பாபா சொல்லுவார் மற்றவங்களுக்கு. இப்போ பாபா சொல்கிறாங்க, குழந்தை ஆகிவிட்டோம் என்றாலே பிராப்தி கிடைத்து விட்டது. பச்சா ஃபுல் வர்ஷேக்கா மாலிக ஹோத்தாகி, குழந்தை முழு ஆஸ்திக்கும் எஜமானன், முதலாளி ஆகிவிடுகிறது. அவர் சம்பந்தமே, மற்ற சம்பந்தங்களில் ஆஸ்தி சொத்து என்பதற்கான விஷயமே கிடையாது. சொத்து அப்படிங்கிற விஷயமே கிடையாது. பாப் அவர் பச்சைக்கே சம்பந்தமே வருஷாகே, அப்பா மற்றும் குழந்தை அந்த சம்பந்தத்தில் இருக்கும்போது தான் சொத்து ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. ஹமாரா வர்ஷா கியாகே, சரி சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே, நம்முடைய சொத்து என்னது? वो तो हम जब जानते हैं, அதை நாம் அனைவரும் அறிவோம். ஏக ஜனமே, ஒரு ஜென்மத்தில் 21 ஜென்மத்திற்குமான अकुट राज्य, यह स्वप्न में भी नहीं था, लेकिन अब तो अपने को अधिकारी समझ गए. அப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் 21 ஜென்மத்திற்குமான குறைவற்ற ராஜ்யம், இது கனவில் கூட நாம் நினைத்தது இல்லை. ஆனால் இப்பொழுது நம்மை அதிகாரியாக உணர்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் இதைத்தான் கூறுகிறோம், ஹமாரா பாபா, எங்களுடைய பாபா, மேரா பாபா, என்னுடைய பாபா. அப் மேரா கவி பூல்தா நகிஹே, என்னுடையது ஒரு பொழுதும் மறப்பதே இல்லை. என்னுடையது ஒரு பொழுதும் மறப்பதே இல்லை. வெறும் பாபானா மறந்து போயிடுவார். சொல்லுவாங்க வழக்கமா, வெறும் சாவி தொலைஞ்சிடும். கீ செயினோட மாட்டிக்கிட்டோம்னா அந்த கீ செயின் தான் என்னது? மேரா. கீ சாவி பாபா. ஆனால் அந்த சாவி தொலையாமல் இருக்கணும்னா என்ன வேணும்? கீ செயின். என்ன வார்த்தை? என்னோட பாபா. அவர் யார் தெரியுமா? என்னோட பாபா. என்னோட பாபா சொல்லி என்னுடையது ஒரு பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பாபா
என்னுடையது என்பது ஒரு பொழுதும் மறக்காது. என்னோடது அப்படின்னா அங்கே மறக்காது. அப்போ பாபா என்னுடையவர். लेकिन कहाँ कहाँ कोई गलती करते हैं कि जिस समय कोई ऐसी परीक्षा आती है तो उस समय सहन शक्ति की कमी के कारण डगमग हो जाता है. ஆனால் ஆங்காங்கு ஏதேனும் தவறு செய்து விடுகிறோம் எனில், ஏதாவது ஒரு பரீட்சை வருகிறது எனில், அந்த நேரம் சகித்து கொள்ளும் சக்தி குறையும் காரணத்தினால் கொஞ்சம் ஆட்டம் கண்டு விடுகிறீர்கள். சகிப்புத்தன்மை, அதாவது என்னோட பாபா அப்படின்னா அவருடைய ஆஸ்தி எல்லாம் என்னுடைய ஆஸ்தி, அவருடைய சக்தி எல்லாமே என்னுடைய சக்தி, அவருடைய குணம் எல்லாமே என்னுடைய குணம். இப்போ என்னோட பாபான்னு சொல்ல அவருடைய சக்தி எல்லாம் நமக்கு வந்துடுது. ஆனாலும் அங்கங்கே சில பரீட்சைகள் வருது, நமக்கு அங்கங்கே சில பரீட்சைகள் வருது. அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையினுடைய சக்தி குறைஞ்சிருது. அப்போ நம்ம கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுறோம். ஐசே சமய பருகி மாயா சதுர்பன் அகேலா பனா தேத்திகே. அந்த மாதிரி நேரத்தில் தான் மாயா சதுர் சாமர்த்தியசாலியாகி சாதுரியமானவராகி நம்மை தனியாக்கி விடுகிறது. மாயா என்ன பண்ணிடுது? நம்மை தனியாக்கி விடுகிறது. என்னோட பாபானா நானும் பாபாவும் இருக்க சிக்கனை பிடித்தேன், இனி எங்கிருந்து அருளுவதோ, நான் உன்னை இருக்க பிடிச்சிட்டேன், நீ இனிமேல் எங்கே தப்பிச்சு போவேன் அப்படின்னு பக்தியில் பாடியிருக்கிறோம். யார் பாடுனா? நாம தான் பாடும். பாபா சொல்ற சிக்கனை பிடித்தேன், அப்படி தான் பிடிச்சிட்டு நடக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு மாயா வருது, ஒரு பரீட்சை வருது. அப்போது பாபாவை பிடிச்சிருக்கிறதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். பாபாவை பிடிச்சிருக்கிறதே மறந்துடும். ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நான் என்ன செய்ய போகிறேன்னா என்ன அர்த்தம்? கூட பாபா இருக்கிறது நமக்கு என்னவாயிடுது? ஐயோ என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, அப்போ என்னோட அப்போ அங்கே பாபாங்கிற விஷயம் என்னவாயிடுது? பாபா இது உன்னுடையது, இது என்னோட பாபான்னா என்னோட இதெல்லாம் யாருடையது? பாபாவுடைய. ஆனால் சில நேரம் மாயா தனியாக பிரிச்சுட்டு, நம்மளையே பாபாட்டேருந்து பிரிச்சுட்டு தனியாக்கி விட்டு நம்மை துக்கத்தில், பாபா சொல்ற துக்கத்தில் எப்போ நம்ம தனியாக வரணும் அப்போ தான் நமக்கு பிரச்சனை. பாபா கூட இருக்கிற வரைக்கும் நிறைய வீட்டில் சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நீங்கள் கேட்டுருக்கேன், அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் நினச்சே பார்த்ததில்லை, எல்லாத்துக்கும் நான் தான் ஓட விட்டுருக்குது, நான் தான் பார்க்க விட்டுருக்குது, அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு யாராவது ஒரு ஆளை வச்சுருப்போம். பாபா சொல்கிறார், என்ன இருந்தாலும் மனிதர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள். பாபா சொல்கிறார், ரைட்டு, ட்ராமாவில் கர்மாவில் இருந்துச்சு, மனிதர்கள் வந்தார்கள் சென்றார்கள் இல்லையா, வந்தாங்க போனாங்க, அவ்வளோதான் கர்மா. ஆனால் பாபா சங்கமிகம் கடைசி நொடி வரைக்கும் நானும் பாபாவும் சேர்ந்திருக்க போகிறோம், சேர்ந்திருந்தாலும் இந்த யுகத்துக்கு பேர் என்னது? சங்கமிகம். சேர்ந்து இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் என்னவாயிடும்? கலியுகம். மாயா எப்பொழுதுமே அது ரொம்ப சிந்திக்குது, சாதுரியம் பண்ணுது. இவங்களை தனியாக்கிட்டா போதும். இந்த நெறிக்கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் சிங்கத்தால் என்ன பண்ண முடியல? வேட்டையாட முடியல. அப்போ நரி சாதுரியம் பண்ணுது, இந்த 4 என்ன பண்ணி விட்டா போதும்? பிரித்து விட்டா போதும், அப்புறம் வேட்டையாடலாம். பாபா மாயா பார்க்குது, இது எங்கே போனாலும் பாபா கூடவே போத, ஏதாவது ஒரு இடத்துல பாபா இல்லாமல் ஆக்கிட்டோம்னா இந்த குழந்தை என்ன பண்ணிடலாம்? அடித்து சாப்பிட்றலாம். அப்போது மாயா கவனிக்குது, இவங்களை எங்கேயாவது தனியாக்கிடணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்களை தனியாக்கி விட வேண்டும் அப்படின்னு அதுக்கு பிளான் பண்ணுது. அது பயங்கரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்குது? பிளான் பண்ணுது. இவங்களை எப்படி தனியாக்கலாம்? நீங்கள் எங்கெங்கெல்லாம் தூக்கப்பட்டீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் தனியாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தனியாக்கப்பட்டிருக்கிறீங்க பிளான் பண்ணி, தற்செயலெல்லாம் இல்லை. அது மாயா நிறைய என்ன பண்ணுது? பிளான் பண்ணுது, நிறைய பிளான் பண்ணுது. சிங்கம் வேட்டையாடும் போது அதுங்களுக்குள்ளேயே பிளான் இருக்குமா? அதுங்களுக்கு வாயை திறந்து ஒன்றும் பேசுறது இல்லை, ஆனால் அதை பிளான் பண்ணுமா? ஒன்று அங்கே துரத்தி, ஒன்று இங்கே துரத்தி, ஒன்று இங்கே சதறி, அதை தனியாக ஒன்றை மட்டும் தனியாக ஓட வைக்கிறதுல அதை பிளான் பண்ணி. இன்னும் 1000 மாடு சேர்ந்துருக்கும் போது ஒரு மாட்டை மட்டும் தனியாலாம் என்ன பண்ண முடியாது? அது ஒரு டீம் ஒர்க் பண்ணுமா? சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் தனியாலாம் என்ன பண்ணாது? சிங்கம் தனியாக வேட்டையாடாது, அது ஒரு பெரிய டீமாக இருந்து வேட்டையாடும். அதனுடைய எய்மே என்னென்னா, ஒன்று கூட்டத்தை கலைக்கிறது, ஒன்று மட்டும் தனியாக விரட்டுறது, அப்புறம் ஒன்று இடல பாஞ்சு என்ன பண்ணுறது. இப்போ இந்த சிங்கத்துக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்துச்சுன்னா மாயாவுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு. இவங்களை என்ன பண்ணால் பாபாட்டேருந்து பிரிக்கலாம், இவங்களை என்ன பண்ணால்
இதுதான் மாயாவுக்கு 24 மணி நேரம் பிளான். இவங்களை என்ன பண்ணால் பாபாட்ட எடுத்து பிரிக்கலாம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம என்னைக்கு டென்ஷன் ஆனோம், என்னைக்கு கோவப்பட்டோம், என்னைக்கு அழுதோம், என்னைக்கு பயந்தோம், என்னைக்கு கவலைப்பட்டோம். அன்னைக்கு நாம் யார் கூட இல்லை, பாபா கூட இருந்திருந்தா, அவர் மட்டும் இருந்திருந்தா இவங்கெல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா? சில பேர் சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா, எங்கள் அண்ணா மட்டும் இருந்திருந்தா, இவங்க முன்னால். பாபாவும் சொல்கிறார், நான் மட்டும் இருந்திருந்தா நீ இப்படி மாயாட்ட மாட்டிகிட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லையே. ஆனால் மாயா பிளான் பண்ணுது. சாதுரியம் ரொம்ப தந்திரமாக, ரொம்ப விவரமாக அது என்ன பண்ணுது, நம்மை தந்தையிடமிருந்து தனியாக்கி விடுகிறது. इसलिए बाबा कहते मैंने ऐसे समय के लिए आपको கம்பைன்டு பனாயாக. அதனால தான் பாபா கூறுகிறார், நான் அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களை கம்பைண்டாக ஆக்கி கொள்கிறேன். கையை பிடிச்சிருந்தா கூட நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இணைத்தவராக ஆக்கிறார். கம்பைண்டுன்னா என்ன? இணைந்த சொருப்பம். அர்த்தநாதீஸ்வரருக்கு பேர் என்னது? இணைந்த சொருப்பம். சிவன் வேற, சக்தி வேற எல்லாம் இல்லை. 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க? இணைந்து இருக்காங்க. ஒரு 2 பேராக இருந்தால் தானே இங்கே பிரியறதுக்கு இருக்கிறதே. எங்கே யாரு? ஒருவராக இருக்கிறார். அப்போது அதனால தான் நம்ம பாப்தாதான் பார்க்கணும். சிவனையும் பிரம்மாவையும் நம்ம தனியாக என்ன பண்ணலை, பிரிக்கலை, பார்க்கலை. பாப்தாதான்னு என்ன அர்த்தம்? அங்கே சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் சேர்ந்து இருக்கிறார். அடிக்கடி பாபா சொல்வார், எது பிரம்மாவுக்கு பொருந்துமோ அது பிராமணருக்கும் பொருந்தும். எது பிரம்மாவுக்கு பொருந்துமோ அது பிராமணருக்கும் பொருந்தும். பிரம்மாவும் சிவபாபாவும் எப்படி இருக்கிறாங்க? இணைந்தே இருக்கிறாங்க, கம்பைண்டாக இருக்கிறாங்க. அப்போ அவர் குழந்தை நானும் எப்படித்தான் இருக்கணும்? இணைந்தே இருக்கணும், கம்பைண்டாக இருக்கணும். அப்போ பாபா சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை கம்பைண்டாக ஆக்கியிருக்கிறேன். நீங்கள் என் கூட இல்லை, என்னோட சேர்ந்து இருக்கிறீங்க. சிவன் வேறு, சக்தி வேறு அப்படிலாம் இல்லை. சிவனுக்குள்ளேயே சக்தி அப்படிதான் பக்தியில் காமிக்கிறாங்க. சக்திக்குள்ளே சிவன் அப்படின்னு காமிக்கிறாங்க. आप में कोई शक्ति कम है, बाबा में तो है ना, तो उस समय कंबाइंड का फायदा लेना चाहिए. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சக்தி குறையா இருக்கலாம், ஆனா உங்க கூட சேர்ந்து இருக்கிறவர் யாரு? பாபா இல்லையா? அவர் கம்பைண்டாக தானே இருக்கிறார். அவருடைய லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு பொறுமை இல்லையே, எனக்கு தைரியம் இல்லையே, நான் சகிச்சுக்க முடியலையே, உனக்கு இல்லை, சரி இருந்துகிட்டே போட்டோம். ஆனால் அவங்க கூட இருக்கிறவருக்கு இருக்கு இல்லையா? பாபாவே கேட்குறார், நீங்கள் மாயாட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சக்தி குறையா இருக்கலாம், ஆனால் என் கூட இருக்கிறவர்கிட்ட அப்படி இல்லை இல்லையா? அப்போ அதனுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கூட இருக்கிறவர் என்ன, உங்கள் பேக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னா என்ன, உங்கள் அப்பா பேக்கெட்டில் இருக்கு இல்லையா? உங்களுக்கு உரிமை பாபா கொடுத்துருக்குற. எப்போனாலும் அவர் பேக்கெட்டில் என்ன பண்ணலாம்? கை வேணுங்கிறத எடுத்துக்கலாம். பாபா என்ன, அவரோடது யாரோடையது ஆயாச்சு. அப்போ பாபாவே சொல்கிறார், கம்பைண்டினுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கம்பைன் ஆச்சு உங்களுக்கு 5 வருஷம்னா என்ன பண்ணணும்? 5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நிற்கக்கூடாது. அதனுடைய லாபத்தை என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ போட்டது மட்டுமா எடுக்கிறாங்க. அப்போ அவங்க விவரமாக இருக்காங்கல்ல, போட்டதெல்லாம் என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். நமக்கு தெரியுது சங்கமிகத்தில் மட்டும்தான் பாபாவை கூட இருக்க போகிறார். இப்போ எவ்வளவு முடியுமோ அவர்கிட்ட இருந்து அந்த இணைந்திருப்பதனுடைய லாபத்தை என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ்காரங்க சொன்னதை கேட்டு தான் ஆகணும். ஆனால் தேர்தல் டேட்டை அறிவிச்சுட்டாங்கன்னா கூட அவங்க நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கவனமாக இருங்க, நான் பாபாவினுடைய துணையினுடைய பலனை லாபத்தை எடுத்து கொள்கிறேனா? நாளைக்கு எடுக்க முடியாது. சத்தியத்தில் போய் நீங்கள் பாபா நீங்கள் வாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் வர்றதுக்கு ட்ராமாவிலையும் இல்லை, அவர் உங்களுக்கு உதவுறதுக்கு ட்ராமாவிலையும் இல்லை, கலியுகத்துலேயும் ட்ராமாவிலையும் இல்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்யணும். அவர் வெறுமனே சாட்சியாக தான் பார்த்துட்டு இருந்தார். அவருடைய பாட்டு சாட்சி மட்டும்தான், பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ட்ராமாப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்காம தான் இருக்க போகிறார். ஆனால் இப்போவுமே அவர் சொல்கிறார், சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமானவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா? சொல்லுவாங்க இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா? ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்துருக்கக்கூடாதா? நீ ஏன் என்னைய நினைக்கல, என்னைய ஏன் கூப்பிடலை? நீ அந்த கம்ப்ளைண்ட்டு பாபா பண்ணுற. நீங்கள் எப்போமாவது எதையாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் பாபா ஒரு வானிலை சொல்கிறார், ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருமா வராதா? வச்சுக்கோங்களேன்றார்.
ஒருவேளை கோபம் வருதுன்னா மேரா பாபான்னு சொல்லுங்க, கோபம் போயிடுன்றார். என்ன சொல்லணுமாமா? அதே எப்படி கோபம் வரும்போது மேரா பாபான்னு சொல்ல முடியும்? அவர் கேரண்டி கொடுக்குறாரு. ஏன்னா என்னோட பாபான்னு சொல்லும் போதே என்னுடைய சக்தி என்னன்னு எனக்கு என்னவாயிடும்? பாபா யாரோ அப்படின்னா தான் எனக்கு கஷ்டம். பாபா யாரு? என்னுடைய. அப்போ என்னுடைய பாபான்னு சொல்லும்போது என்னுடைய பிராப்தி என்ன, என்னுடைய ஆஸ்தி என்ன, என்னுடைய சக்தி என்ன எனக்கு புரியும். நான் மட்டும் தனினா தான் இங்கே வந்து பிரச்சனை. இங்கே நான் பாபா சொல்றார், கம்பைண்டின் லாபத்தை எடுத்து கொள்ள வேண்டும். நானும் பாபம் இவ்வளோ காலம் தான் சேர்ந்துருக்க போகிறோம். இந்த இவ்வளவு காலத்துக்குள்ள, இவ்வளவு காலம்னா நான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பாபா நான் என்ன பண்ணியிருக்க போகிறோம்? சேர்ந்துருக்க போகிறோம். இந்த காலத்துக்குள்ளே எவ்வளவு லாபம் எடுக்கணுமோ, இப்போ வாங்கடா என்கிட்ட சண்டைக்கு எப்படிம்பாங்கல்ல சில நேரத்தில். இந்த வாலி வந்து சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வந்துச்சு. அடி வாங்கிட்டே தான் இருந்தான் சுக்ரீவன். ஆனால் ராமர் நான் பின்னால் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவர் வாசல் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ வா சண்டைக்கு அப்படின்ட்டு. வாலிக்கு ஆச்சரியமாக இருக்குது, நேற்று வரைக்கும் நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போனவன் இப்போ எதுக்கு திருப்பி வந்திருக்கிறான். ஆனால் வாலிக்கு தெரியாது பின்னால் யார் இருக்கிறாருன்னு, ராமர் இருக்காரு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ராமர் பின்னால் இருந்தார், சுக்ரீவன் சண்டைக்கு கூப்பிட்றான் வாலியை, வாலி அடித்து துவைச்சிடறான். ஆனால் ராமரால் ஒன்றுமே பண்ண முடியல. அடி வாங்கி குத்துயிரும் கொலையுமா தப்பிச்சு வந்து ராமர்கிட்ட வந்து கடைசியில் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லும்போது ராமர் ஒரு அருமையான ஜோக்கு சொல்கிறார். ராமரும் ஜோக் சொல்கிறார், இங்கே 2 பேரும் சண்டை போடும்போது யார் அண்ணன் யார் தம்பின்னு எனக்கு நான் வந்து உங்கள் அண்ணனை கொல்லணும்னு தான் நினச்சேன். 2 முகமும் இப்படித்தான் இருக்குது. அப்போ என்னதான் செய்ய? இப்போ மாலையை போட்டுட்டு போ, கழுத்தில் ஒரு மாலையை போட்டுட்டு போ, திருப்பி நீ சண்டைக்கு கூப்பிடு. மாலையை போட்டுட்ட பிறகு அப்புறம் ராமர் பின்னால் வந்து என்ன பண்ணுறாரு? இதுக்கு அவ்வளோ அழகாக ஞானத்தில் விளக்கம் இருக்குது. பாபா சொல்ல, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கழுத்தில் வெற்றி மாலை அணியப்பட்டிருக்கணும். ஒரு வேலையை தொடங்க போகிறோமா, அதில் எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நினச்சிட்டு போங்க. உங்கள் கழுத்தில் என்ன மாலை இருக்கணும்? வெற்றி மாலை இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா, நம்பினார் கெடுவது இல்லை. இது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னா கேரண்டி ஊத்திக்கும். பாபா சொல்றார், நிச்சய புத்தி விஜயந்தி, நம்பிக்கை உடையவரே வெற்றியாகும். யுத்தத்தில் தான் நிற்கிறோம், நாங்கள் யுத்த களத்தில் தான் நிற்கிறோம். நமக்கும் மாயாவுக்கும் யுத்தம் தான். ஆனால் நம்முடைய புத்தியில் இருக்கணும், எனக்கு பின்னால் என் கூட என்னோட யார் இருக்கிறார், அந்த லாபத்தை என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. என் கூட யார் இருக்கிற, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் வருத்தப்படணும், என் கூட யார் இருக்கிறா? பாபா இருக்கிற. பாபா சொல்றார், அந்த துணையின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். क्यों क्या कौन कब कैसे इन 5 शब्दों को अगर आप सही रीति से यूज करो तो आप हर एक भाषण करने वाले बन सकते हैं. ஏன், என்ன, யார், எப்பொழுது, எப்படி, இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல விதத்தில் பிறருக்கும் ஞானம் கூற முடியும். ஏன், எதுக்கு, எப்படி, யார், இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நெகட்டிவாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால துக்கத்தை துயரத்தை தான் மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டோம். பாபா சொல்றார், ஆனால் இதையே நீங்கள் பாசிட்டிவான ஆன்சர் கொண்டு வர முடியும். நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த 5 வார்த்தையை அப்படின்னா, பாபா சொல்கிறார், நீங்கள் மட்டும் தப்பிக்கிறது இல்லை, மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும். நீங்கள் மட்டும் வந்து தெளிந்து இருக்கிறது இல்லை, மற்றவங்களையும் தெளிய வைக்க முடியும். மாயாவி இனிகி சப்தோமே ஆத்தேகே, மாயா கூட இந்த வார்த்தைக்குள்ள தான் வருது. இப்போ இன்னைக்கு 5 வார்த்தை தாரி சொல்கிறாங்க. பொதுவான வார்த்தை மாயாவுக்கும் பாபாவுக்குமான பொதுவான வார்த்தை என்னதுன்னா, நான் மற்றும் எனது. இந்த வார்த்தை, இந்த 2 வார்த்தையை வச்சு தான் பாபா நம்மளை காப்பாற்றுறாரு. இந்த 2 வார்த்தையை வச்சு தான் மாயா நம்மளை வந்து அடிமையாக்குச்சு. ஆனால் அங்கே யூஸ் ஆன அர்த்தம் வேற, இங்கே யூஸ் ஆகிற அர்த்தம் வேற. முதல்ல நான் எதுன்னு சொல்லிட்டு தேக அபிமானத்தில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாம் நான் எதுன்னு சொல்கிறது வந்து ஆத்ம உணர்வு என்று சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல தான் ஏன், எதுக்கு, எப்படி, யார், இந்த வார்த்தையெல்லாம் நாம் வந்து உலகத்தில் வந்து தேக உணர்வு இருந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஞானம் கிடைச்ச பிறகு தான் தெரிஞ்சுது இந்த வார்த்தைக்கு எவ்வளோ கரெக்டான துல்லியமான விஷயம். தீதும் நன்றும் இது எவ்வளோ இனிமையான விஷயம். ஆனால் இது புரிஞ்சிக்காம தானே யார் பண்ணது, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க,
எப்படிலாம் பண்ணாங்க. நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம நெகட்டிவாக இப்போ ஞானம் புரிஞ்ச பிறகு ஏன் பண்ணாங்க, அது ரொம்ப ட்ராமா, எதுக்கு பண்ணாங்க, நாம் ஏதோ என்ன பண்ணியிருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம். இதுவும் கூட ஒரு விதத்தில் பாபாவை நினைக்க வைக்கிறதுக்காக நமக்கு எதிரிகளே இல்லைன்னு நம்ம பாபாவை நினைக்கவே மாட்டோம். மாயாவே இல்லைன்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம், பாபாவை நினைக்கவே மாட்டோம். பாபாவினுடைய துணையினுடைய அனுபவமே யார் வந்தால் தான் தெரியும். நிழலோட அருமை வெயிலே இல்லை, மாயா இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை, பாபா இல்லை. மாயா வந்துட்டு போகணும். பொறுமைன்னா என்னன்னு யாருக்கு தெரியும், அன்புன்னா யாருக்கு தெரியும், சத்துவத்தில் உள்ள தேவதைகளுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? அன்பு, ஆனந்தம், சுகம், சாந்தி எல்லாம் உண்டு. ஆனால் அது என்னன்ற அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொரு முனையை தெரிஞ்ச நமக்கு துக்கம், கவலை, சோகம், வருத்தம் இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு தான் சுகம், ஆனந்தம், சக்தி இதெல்லாம் நமக்கு அனுபவமாகும். பாபா சொல்ல ட்ராமா படி இந்த ஏன் எதுக்கு எப்படி தான் நமக்கு பிரச்சனைக்கும் காரணமாச்சு. இப்போ இதே வேற ஞானத்தோடு சேர்ந்து பாபா ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை யாருக்காக எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும். பாபா சொல்றார், நீங்கள் வெளியுலகத்தில் என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்களோ அதை ஞானத்தை தாரணை செய்கிறதுல, ஞானத்தை சிந்தனை செய்கிறதுல பயன்படுத்திட்டீங்கன்னா இது உங்களை மாயாட்டத்தை என்ன பண்ணிவிடும். நாம் இது வரைக்கும் மனுஷங்களை ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இனி ஞானத்தை சிந்திக்கணும். பாபா சொல்றார், சுயத்தை நாம் என்ன பண்ணணும், கேள்வி கேட்டுக்கணும். அடுத்தவங்களை கேள்வி கேட்டது போக, சூழ்நிலையை கேள்வி கேட்டது போக, இப்போ தன்னை கேட்டுக்கணும். வானியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குமான அந்த அர்த்தத்தை சும்மா பாபா சொன்னார் ட்ராமா இல்லை, ஏன் ட்ராமா, பாபா சொல்றார் நன்மைக்கு, அது எப்படி நன்மைக்கு, இந்த கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடாதா? பாபா சொல்றார், நானே சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்காதீங்க, நான் ரைட்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா நீங்களே அதை ஜட்ஜ் பண்ணுங்கன்றார். சுப்ரீம் கோர்ட் நம்மள்கிட்ட கேட்குது, நான் கொடுத்த தீர்ப்பு சரிதானா, நீங்கள் அதை என்ன பண்ணலாம், பரிசீலனை பண்ணலாம். பாபா சொல்கிறார், நான் சொல்கிறது நான் ஆத்மான்னு சொல்லிட்டேன், உடனேலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனேலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. நான் உண்மையிலே நான் ஆத்மா தானா, நான் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்னு நீங்கள் கேட்கணும். நான் உண்மையிலே பாபா குழந்தையா இல்லை மாயா குழந்தையா, கேட்கணுமா கேட்கக்கூடாதா? டென்ஷன் ஆகிட்டோம்னா அப்புறம் நம்ம யார் குழந்தைன்னு சொல்லிக்க முடியாது. நீங்கள் கேட்கணும், நான் எப்படி பாபா குழந்தை, நான் ஏன் பாபா குழந்தை ஆனேன். பாபா சொல்கிறாரு, ஞானபூர்வமாக இந்த கேள்விகள் வந்தால் இது நன்மை செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது. அறியாமையில் இந்த கேள்விகள் இருக்கும் பொழுது இதுவே நமக்கு துக்கத்துக்கு காரணமாயிடுது. பாபா சொல்வார் பொதுவாக ஏன் எதுக்கு எப்படி யார் இந்த கேள்விக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அந்த கேள்வியே வேண்டாம் அப்படின்றார். ஏன் எதுக்கு எப்படி இதில் டயத்தை என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஆனால் ஞானத்தில் இந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணி அதில் ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஞானத்தை நுணுக்கமாக சிந்திக்கலைன்னா பிரச்சனை வரும்போது நம்மளால் அதுலேருந்து தப்பிக்க முடியாது, மாட்டிப்போம். பாபா சொல்கிறார், அப்போது ஞானத்தில் ஏன் எதுக்கு சொல்கிறார், எப்படி இதை ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்கிறாங்க, எந்த வார்த்தை உதவி செய்கிறதோ அந்த வார்த்தை அஞ்ஞான காலத்தில் நமக்கு துக்கம் கொடுத்துச்சு. நான் எனதுங்கிற வார்த்தை இப்போ நம்ம காலங்காத்தால் எந்திரிச்சதுமே நம்ம முதல் வார்த்தை என்னது, நான் ஒரு ஆத்மா. இதுக்கு முன்னால் நான்கிற வார்த்தையை அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஞானத்துக்கு வந்த பிறகு தான் நான் யார், நான் யார், என்னுடையவர் யார், என்னுடையது எது. இப்போ சொல்லப்போனால் நம்ம இப்போ நிறையவே நான், நீங்கள் அஞ்ஞான காலத்தில் எத்தனை நான் சொல்லியிருந்தீங்களோ அத்தனை நானுக்கும் மேலே அதிகமான நான் சொல்லணும். முள்ளால் தான் எடுக்கணும் இல்லையா. ஒரு ஊசியில் வந்து நூலை வந்து வலது பக்கம் 80 சுற்று சுற்றியாச்சுன்னா சத்து நிறுத்தம் வந்துடுமா நூல். அத்தனை சுத்துக்கும் திருப்பி ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் 80 சுற்று வலது பக்கமாக சுற்றுனீங்கன்னா திருப்பி 80 சுற்று என்ன பண்ணணும், 80 சுற்று இடது பக்கமாக சுற்றி ஆகும். நீங்கள் எத்தனை கோடி முறை துவாபரம் கலியுகத்தில் நான் என்னது சொல்லியிருப்பீங்க, அத்தனை கோடி முறை இப்போ நான் ஆத்மா என்னுடைய ஒரு பாபா என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி சொன்னால் தான் தப்பிக்க முடியும், சிக்கல்லிருந்து விடுபட முடியும். அப்போ பாபா சொல்ல எதுக்கெல்லாம் ஏன் எதுக்கு எப்படி யாருன்னு கேட்டிருப்போம் ஞானம் இல்லாமல். இப்போ ஞானத்தோட பாபாவை கூட வச்சுட்டு நாம் இதையெல்லாம் நம்ம ஞானத்தின் பார்வையில் நாம் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்றார் பாபா. எது பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சோ அதுவே தீர்வுக்கும் காரணமாக அமைகிறது. எவ்வளோ பெரிய ஒன்று பாருங்கள். எது பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சோ எந்த வார்த்தைகள், அதே வார்த்தைகளே இப்போ எதுக்கும் காரணமாக அமையுது, தீர்வுக்கும் காரணமாக அமையுது. பாபா சொல்ல இந்த நான் வந்து பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சு,
அதே நான் எனது இப்போ தீர்வுக்கு காரணமாயிட்டு. அது போல தான் இந்த 5 வார்த்தையும் அப்படின்றார் பாபா. பாபா தோ கருத்தே சதா துமாரா ஜகரா கிலா ஹுவா ஹோனா சாஹியே. பாபா சொல்ற, குழந்தைகளே உங்களுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்க வேண்டும். बाबा कहते किस स्वरूप में एक शब्द यूज करना है, काम में लाने है, ये अटेंशन रखो. நீங்கள் இந்த 5 வார்த்தைகளை எந்த சுரூபத்தில் யூஸ் பண்ணணும், இதில் நீங்கள் அட்டென்ஷன் வைங்க. இதை சரியான ரூபத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா முகம் வளர்ந்துடும். ஏன், எதற்கு, எப்படி? இந்த வார்த்தையை சரியான ரூபத்தில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முகம் என்னவாயிடும், மலர்ந்துடும். ஆனால் தவறான ரூபத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது முகம் என்னவாயிடுது, வாடி போயிடுது, சுருங்கி போயிடுது. பாபா हमारा थोड़ा सा ना खिला हुआ चेहरा देख नहीं सकता था. பாபாவால் நம்முடைய முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் கூட அதை பார்க்க முடியாது. சாக்காரத்தில் பாபா எப்பொழுதெல்லாமே குழந்தைகளை பார்ப்பாரோ, तुरंत बुला के हाथ पकड़े ऐसे कोई बात हंसी की बता के हंस करके ही बेचता था. சாக்காரத்தில் கூட பிரம்மா பாபா யாராவது கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு கையை பிடிச்சி அவங்கள கேலி செய்து அவங்கள குஷிப்படுத்தி, அதாவது மஜா பண்ணி சந்தோஷமாக்கி தான் பாபா அந்த குழந்தைய என்ன பண்ணுவாராமோ விடுவாராம். யாரோ ஒருத்தவங்க சபையில் ஒருத்தவங்க முகம் மாடி இருந்தால் கூட அதை பாபாவால் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ நாம் கூட அதையும் அனுபவம் செய்யணும். முதல்ல என்னையை நாம் சரி பண்ணணும், அப்புறம் மற்றவங்களையும் சரி செய்யணும். பாபாவுக்கு என்னுடைய இந்த முகம் பிடிக்காது, நான் கொஞ்சம் வாடி இருக்கிறேன், கொஞ்சம் மலர்ச்சியாக இல்லைன்னா கூட இந்த முகம் பாபாவுக்கு பிடிக்காது. அப்போ பாபா சொன்ன அந்த ஞான பாயிண்ட்ஸை, பாபாவுடைய பாலனையை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றார் பாபா. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் வைக்கணும், கீழே விழுந்து விட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்றார். நாம் பாண்டவர்களாலே பகவான் கூட இருக்கிறோம். 21 ஜென்மம் வரைக்குமான ஆஸ்தியை நாம் இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது கேரண்டி கொடுக்குறார். உலகத்தில் யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது, பாபா கேரண்டியான பிராப்தி கொடுக்குறார். அப்போ நம்ம எவ்வளவு குஷியாக இருக்கணும். என்னுடைய பாபான்னு சொல்லும் பொழுது தான் அந்த குஷி இருக்கும் அப்படின்றார் பாபா. வெறுமனே பாபா இல்லை, மேரா பாபா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். பகவான் எனக்கு ஆசிரியராக அமர்ந்து பாடம் சொல்லி கொடுக்குறார். அவர் பாதையில் என்னால் என்ன பண்ண முடியுது, நடக்க முடியுது. நிறைய பேர் பாபாவை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத்தை கேட்டுட்டு பயந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளே இப்போ வந்துட்டு இருக்கிறோன்னா என்ன அர்த்தம், ஸ்ரீமத் படி நடக்க முடியுது நம்மளால். அப்போ பகவான் தெரிஞ்சும் கூட ஸ்ரீமத்துக்கு பயந்து கைவிட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பகவானை தெரிஞ்சு புரிஞ்சு அவர் பாடம் கேட்டு அவர் சொல்கிறபடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம். இந்த குஷி இருக்க வேண்டும்.